ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா தி சில்க் ரோடு அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதுனது நிக் மிடில்டன். நிக் மிடில்டன் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லை, இவர் அவார்டு வின்னிங் ஜாக்ரஃபர். நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில்க் ரோடுனா என்னன்னு பார்த்துடலாம். ஏன்ஷியன் டேஸில் இந்த சில்க் ரோடுனா என்னென்னா ட்ரேட் ரூட்டாக இருந்திருக்கு. அதாவது டர்க்கியிலேருந்து சைனாவுக்கு போகிற ஒரு வழியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சைனா ஏன்ஷியன் டேஸில் சில்க் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸை டர்க்கிக்கு கொண்டு போகிறப்ப இந்த ரூட் வழியாக தான் போவாங்களாம். அதனால தான் இந்த ரோடுக்கு சில்க் ரோடுன்னு பேர் வந்திருக்கு. இந்த லெசனில் ரைட்டர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பார். அதாவது பில்கிரிமேஜ் போகிறப்ப அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. பில்கிரிமேஜ்னா என்னென்னா பாத யாத்திரை. ஹிந்துஸ்லாம் திருவண்ணாமலை போவாங்கள்ல பாத யாத்திரையாக, அதே மாதிரி புத்திஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொரான்னு சொல்லுவாங்க. கொரான்னா அதுவும் பில்கிரிமேஜ் தான், பாத யாத்திரை. அவங்க ஆனால் அது அவங்க திபெத்தியன்ஸில் அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா கொரான்னா பில்கிரிமேஜ். அதாவது அந்த மவுண்ட் கைலாஸ்க்கு போவாங்க. நம்ம திருவண்ணாமலை போகிற மாதிரி அவங்க மவுண்ட் கைலாஸ்க்கு கொரா போவாங்க, அதாவது பில்கிரிமேஜாக போவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆத்தரும் அவர் பில்கிரிமேஜ் போகிறாரு. அப்போது அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள், அவர் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணார், அது மட்டும் இல்லை என்னென்ன மக்களெல்லாம் பார்த்தாரு, போகிற வழியில் என்னெல்லாம் பார்த்தாரு, எப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னு நம்ம கூட ஷேர் பண்ணுறாரு இந்த லெசனில். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் இந்த லெசனில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். நிக் மிடில்டன் நமக்கு தெரியும், இவர் ஒரு ரைட்டர். அப்புறம் செட்டான் ஒரு டிரைவர், பில்கிரிமேஜ் போகிறதுக்கு கூட்டு போகிற ஒரு டிரைவர். அப்புறம் டேனியல் டார்ஜன் வர போகிறதுக்கு அவர் கூட போயிருப்பார். லாமோங்கிறது ஒரு கேர்ள். அப்புறம் நோர்புண்ட் ஒருத்தன் கோரா போகிறதுக்கு தட் இஸ் ரைட்டர் கூட சேர்ந்து போவார். இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுறது ராவுங்கிற பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ரைட்டர், அப்புறம் அந்த டேனியல், அவங்க டிரைவர், இந்த 3 பேரும் கோரா போகிறதுக்கு ரெடி ஆகிருப்பாங்க. காரில் எல்லா லக்கேஜையும் ஏற்றிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு பொண்ணு வாரா, அவள் பேர் லாமோங்கிறத பற்றி அவளை பற்றி ரொம்ப டீட்டெயிலான இந்த லெசனில் கொடுக்கல. ஆனால் அந்த லாமோ இந்த இவங்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ரைட்டருக்கு ஒரு ஃபேர்வெல் ப்ரெசன்ட் கொடுக்கணும். அதாவது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் ஒரு ப்ரெசண்ட்டோட வாரா. அது என்னன்னா ஷீப்போட ஸ்கின்னிலேருந்து மேட் பண்ண ஒரு வார்ம் கிளாத்தை ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறா இந்த ரைட்டருக்கு. ஏன்னா இந்த ரைட்டர் போகிறது ஒரு மவுண்ட்டு. அப்போ அங்கே ரொம்ப குளிராக இருக்கும்ல. அப்போ இந்த ப்ரெசண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு லாங் ஸ்லீவ்டு சீப் ஸ்கின் கோட்டை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா. அப்போது செட்டான் டிரைவர் அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கீழுமா அந்த ரைட்டரை பார்ப்பார். இவருக்கு மட்டும் ப்ரெசன்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ ரைட்டரும் காரில் ஏறியாச்சு, செட்டானும் காரில் ஏறிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறியாச்சு. ஏறினோடனே செட்டான்னு சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், அது வழியாக நம்ம மவுண்ட் கைலாஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். ஆனால் நம்ம போகிற வழியில் ஸ்னோ மட்டும் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம குயிக்காகவே போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவார். செட்டான் டிரைவராக ரொம்ப வருஷமாக அங்கே தானே இருக்கிறாரு. அதனால் அவருக்கு எல்லா பிளேஸுமே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இவங்க போகிற வழியில் ஷார்ட் ஸ்கில்ஸ், அதாவது ஸ்மால் ஹில்ஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதாவது மலை, இப்போ மவுண்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணால் அப்படி தானே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பாத் வழியாக அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே பிளைன்ஸ் வருது. பிளைன்ஸ்னால் ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட், அதாவது கொஞ்சம் ட்ரீஸ் இருக்காங்க, அதுதான் பிளைன்ஸ். அந்த பிளைன்ஸில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கேசல்ஸ் பார்க்குறாங்க. கேசல்ஸ்னால் அந்த பிக்சரை பார்த்தா தெரியும், இதுவும் ஒரு டைப் ஆஃப் டியர் தான். அதை பார்க்குறாங்க. அது அந்த கேசல்ஸை இவங்களை பார்த்த உடனே இப்படி ஷாக்காக இப்படி பார்க்குது. அதுக்கப்புறம் பயந்து ஓடுது, ஒரே ஓட்டமாக ஓடிடுது. நெக்ஸ்ட்டு அவங்க போகிற வே எப்படி இருக்குன்னா ஸ்டோனி ஏரியாவாக இருக்குது, அதாவது கரடு முரடாக இருக்குது. அங்கே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஹெர்ட் ஆஃப் வைல்ட் ஆஸ் பார்க்குறாங்க. வைல்ட் ஆஸ்னால் அதாவது காட்டில் உள்ள அந்த கழுதைகளை பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குதுன்னா ஒரு யூனிஃபார்மாக அப்படி டிஸ்டன்ஸ்லேருந்து நடந்து வருது. அது செட்டான் டிரைவர் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு மற்றவங்களும் அதை பார்ப்பாங்க, அது நடந்து வர்றதுலாம் பார்ப்பாங்க. அப்படி யூனிஃபார்மாக நீட்டாக நடந்து வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க போகிற வழியில் என்ன பார்க்குறாங்கன்னா, அதாவது அந்த வழி எப்படி இருக்குன்னா ஒரு தனிமையாக இருக்குது, ஒரு சாலிட்டரியாக இருக்குது. அங்கே அதாவது
ட்ரோக்பாஸை வந்து பார்ப்பாங்க. ட்ரோக்பாஸ்னால் யாருன்னா ஷெப்பர்ட்ஸ், அதாவது திபெத்தியன் ஷெப்பர்ட்ஸ். அவங்கள வந்து என்ன வேர்டு சொல்லுவாங்கன்னா ட்ரோக்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த குளிருக்காக வந்து வார்ம் கிளாத்ஸ்னால் வியர் பண்ணியிருப்பாங்க. அப்போ புதுசாக திடீர்னு ஒரு கார் வந்தோடனே எல்லோரும் பார்ப்போம்ல, எல்லோரும் ஆச்சரியமாக அந்த காரை வந்து பார்ப்பாங்களாம். அங்கே வந்து காரே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. அங்கே வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஷெப்பர்ட்ஸ் எல்லாமே இந்த காரை வந்து அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஆத்தர் டிரைவர் எல்லாரும் அந்த வழியே கடந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யாரை பார்ப்பாங்கன்னா நோமேட்ஸ். இவங்க தான் நோமேட்ஸ்னால் யாருன்னா நாடோடிகள். அவங்களுக்குன்னு வந்து வீடு இருக்காது. அவங்க வந்து ஒவ்வொரு இடமா கொஞ்சம் நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் டென்ட் போட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வேறு இடத்த மாற்றுவாங்க. நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம். அந்த மாதிரி நோமேட்ஸை வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த நோமேட்ஸ் வந்து நிறைய டாக்ஸ் வளர்ப்பாங்க. அவங்க வந்து தனியாக காட்டுக்குள்ளே தானே இப்படி டென்ட் போட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவங்களோட காட்ஸ் யாருன்னா அந்த டாக்ஸ் தான் வந்து அவங்களோட காட்ஸு. இப்போது திடீர்னு ஒரு கார் வந்தோன்னா இந்த டாக்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா இந்த காரை வந்து சேஸ் பண்ணோம், துரத்திட்டு பின்னாடியே வேகமாக ஓடும். அதாவது ஒரு 100 மீட்டராவது ஓடி இருக்குமா அவங்க காரை துரத்திட்டு. அந்த டாக்ஸ்லாம் பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா, பார்க்க ஒரு பீஸ்ட் மாதிரி, ஏதோ ஒரு பெரிய அனிமல் மாதிரி, அதாவது லயன் மாதிரியும் அந்த டாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஏதோ லயன் மாதிரியும். அது வந்து எப்படி ஓடுதுன்னா, ஒரு கன்னுலேருந்து புல்லட் வந்து வெளியே வந்தால் எவ்வளோ ஸ்பீடாக வெளியே வரும் அந்த மாதிரி அந்த டாக்ஸ் வந்து சேஸ் பண்ணுது அவங்களோட காரை. அந்த டாக்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப ஃப்யூரியஸாக இருக்குது, அதாவது ரொம்ப ஆங்க்ரியாக இருக்குது. முன்னாடி ஏன்சியன்ட் டேஸில் வந்து சைனாவில் வந்து கிங் வந்து ரூல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்களான்னா, அவங்களோட கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி டாக்ஸை தான் ஹண்டிங் டாக்ஸாக வந்து வளர்த்தாங்களாம். இப்போ அவங்க எல்லாரும் வந்து ஹிமாலயா மவுண்டெயின் கிட்ட வந்து நெருங்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பார்க்க அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ தொடுவானத்தை வந்து கிட்ட தொடுற மாதிரியே அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள வேலி, ரிவர் எல்லாமே வந்து அந்த ஐஸால், ராக் முதற்கொண்டு எல்லாமே ஐஸால் கவர் ஆகி இருக்கிறது அந்த பிளேஸில். இந்த டிரைவருக்கும் ட்ரைவ் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தேர்ட் கியர்லேயே தான் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரைட்டருக்குலாம் நோஸ் வந்து கன்ஜெஷன் ஆயிரும். கன்ஜெஷன் மீன்ஸ் அந்த மூக்கடைச்சோன்னு முடியாது. அதனால சரி காரை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி இதுவும் லேட் ஆஃப்டர்நூன் ஆகிட்டு அதனால் வந்து லஞ்ச் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இறங்குவாங்க. அந்த பிளேஸ் பேர் என்னென்னா கார். இந்த பிளேஸில் தான் இறங்குவாங்க. அப்போது வந்து இங்கே வந்து ஒரு அந்த ரைட்டர் வந்து ஒரு கடையில் போய் டீ குடிப்பாங்க. அப்போ வந்து டேனியல் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு டேனியல் வந்து லாஸாங்கிற பிளேஸுக்கு வந்து அவங்கள விட்டு போயிடுவான். இப்போ வந்து இந்த டிரைவரும் ரைட்டரும் தான் இனி வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ரைட்டருக்கு வந்து ரொம்ப நோஸ் கன்ஜெஷனாக இருந்தோன்னே ரொம்ப முடியலை. அதனால் வந்து அந்த செட்டான்கிற டிரைவர் வந்து அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவார். கூப்பிட்டு போனோன்னே சரின்னு அங்கேயும் ஒரு 5 டேஸ்க்கு வந்து டேப்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ரைட்டருக்கு வந்து பரவாயில்ல, ஓகே, பெட்டராக ஃபீல் பண்ணுவார். இப்போ திரும்பியும் அவங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பில்கிரிம்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத யாத்திரை போகிறவங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக இருந்து ஸ்டே பண்ணி அப்படி தானே போவாங்க. அதே போல் வந்து அடுத்து என்ன பிளேஸில் அவங்க இறங்குறாங்கன்னா டார்ஜன் அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்குறாங்க. அப்போது வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு அவர் வந்து ஒருத்தரை பார்க்குறாரு. நோர்போ அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து இந்த ரைட்டர் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து அவரும் வந்து பில்கிரிமேஜ் தான் போகணுன்னு சொல்கிறாரு. அதனால இப்போ வந்து இந்த ரைட்டர் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாரு. ஓகே, நமக்கு வந்து ஒரு கம்பெனி கிடச்சிட்டு. The writer and Norpo, they both started their journey. மவுண்ட் கைலாஸ்க்கு போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து அங்கே வந்து திபெத்தியன்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து டாங்கி மேலே வந்து லக்கேஜ்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே வந்து யாக் மேலே வந்து அந்த அனிமல் மேலே வந்து லக்கேஜ்லாம் ஏற்றி வந்து விடுவாங்களாம். அந்த மாதிரி இவங்களோட லக்கேஜ் எல்லாம் அந்த யாக் மேலே ஏற்றுறாங்க. அப்போது வந்து நோர்போ வந்து கிண்டல் பண்ணி வந்து சிரிக்கிறாரு. இந்த யாக்கு வந்து இதெல்லாம் சமுத்திரமாண்டே தெரில, அதோட டம்மியே ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசனில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, அந்த ஆத்தரோட ஜேர்னி அந்த சில்க் ரோடில் எப்படி இருந்துட்டோம், அதுக்கப்புறம் மவுண்ட் கைலாஸ்க்கு இப்படி பில்கிரிமேஜுக்கு போவாங்கள்ல, அவங்களாம் போகிற வழியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்ட்டோ இந்த லெசனில் வந்து நம்ம ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ. Can you understand this lesson? If you understand the lesson, please like my channel and subscribe it.